இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம ஏலக்காய் எஸ்டேட்டுக்குள்ள போகிறோம். அது மேலேயும் நம்ம எஸ்டேட் தான், கீழே நம்ம எஸ்டேட் தான். ஓகே. அப்போ மேலே இருக்கிறது ஏலக்காய், கீழே இருக்கிறது ஆரக்காயா? அப்படி கொடுப்பேன். எது ஈஸியான பாதை அது எது அட்வென்ச்சராக இருக்கும் அப்படி போவோம். மேலே ஏலக்காய்னா கீழே ஆரக்காய் தானே? இந்த ஜோக்கெல்லாம் புதச்சிட்டு தான் வந்துருக்கணும். நீ ஏய் பொடி இறக்கி பொடி அடர்ந்த வனத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நம்மளை காப்பாற்றிட்டு போவோம். மீட்பு குழு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இதுலையா போனாரு? ஆமாம், சரிங்க. இப்போ வயசான காலத்தில் டூர் வந்துட்டு இது என்ன காய் தாத்தா? இந்தா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இல்லைங்க, அது ஒரு விசக்காய். விசக்காய்க்கு இங்கே என்ன வேலை? நிறைய இருக்கு. வீட்டில் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கியா? சண்முகம், இவ்வளோ தூரம் உயிரை பணைய வச்சதா வந்துக்கிட்டு இருக்கேன்னா இது பூரா நீ கற்றுக்கணுங்கிறது. உங்கள் அப்பா மிகப்பெரிய அட்வென்ச்சராக இருந்தார் ஒரு காலத்தில். இதெல்லாம் உனக்கு சொல்லக்கூடிய கதைகள். இந்த கதைகள் எல்லா வம்சம் தாண்டி போகணும். அது வம்சம். இது எல்லாத்துக்கும் உங்கள் அம்மா தான் காரணம். உங்கள் அம்மா மட்டும் முதலே சண்முகத்துக்கு அப்பாவுக்கு ஓகே சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காரு. லேட்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் அம்மா வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணுறாங்க. பூரா நெகட்டிவ் வைப்ஸ். எதில் தட்ட ஆரம்பிக்குது. இது சரவணன் சொல்லுதுங்க. இது நம்ம கிணறு இல்லையா? இது நம்ம கிணறு இதாக இருக்குங்க. இதில் நம்ம இதெல்லாம் தண்ணி நல்லா ஊருக்குந்தாங்களே. அதான் இருக்குங்க. அதுதான் எத்தனை அடி ஆழந்ததா இருக்கும்? ஒரு 10 அடி இருக்கு. சரி, ரஞ்சன் குளிச்சு தருமா? ரோசாமான் ரோசாமான். அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துலேருந்து மரத்துக்கு கீழே அப்படியே வரும். அப்படியே வந்தால் அந்த 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 படந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோது. இந்த செம்பருத்தியும் அந்த அந்த செம்பருத்தியும். தாத்தா மஞ்சள் பார்த்துட்டு ஏலக்காய் பார்த்துட்டே இருங்க. காயா இருந்தால் பிடிங்கிறீங்க. சரி. நம்ம தோப்புன்னு இல்லை, யார் தோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா 1.5 ஏக்கர் சொன்னாரு. இதில் ரீப்ளாண்டிங் பண்ணதில் ஒன்றும் இருக்காது. ரீபிளான்டிங்னா ரீப்ளாண்ட் புதுசாக பண்ணியிருக்காங்க. இதுவும் பாறை தாத்தா? இது கொஞ்சம் பாறை இல்லைங்க, இது கொஞ்சம் நல்ல மண். நல்ல மண்ணு தானே? மேலே தான் பாறையா? மேலதையும் பாறை. மண் அடிக்கணுமா அதுக்கு? அது மண் அடித்தோம்னா ஏகப்பட்ட மண் அடிக்க. அப்புறம் வண்டியை கொண்டு வந்து ஜெயிப்பை கொண்டு வந்து மேலே ஏற்றி மண்ணை எடுத்து கொண்டு போய் மேலே அங்கே கொட்டணும். இது எப்படி தாத்தா? ஏலக்காய்னா ஒன்ஸ் முளைக்குதுன்னா ஒரு செல்லம் வரதோ அதோட செத்து போயிடாது. இல்லை, இதில் இந்த வருது பார்த்தீங்களா? ஆமாம், இதில் தான் ஏலக்காயே வரது. இதில் சரி. இதில் நீளமாக வந்து இவ்வளோ நேரத்துக்கு வந்துடும். சரி. வந்துச்சுன்னு சொன்னால் அதில் காய் வந்துடும். ஓகே. பூ விட்டு காயாயிரும். காயாயிரும். சரவணன் அவர் தோட்டத்தில் காய் இருக்கா இப்போ பார்க்குறதுக்கு? இல்லை இல்லை, எடுத்துட்டாங்க. காய் எடுத்துட்டாங்க. வருஷத்துக்கு இப்போ 2 ஏக்கரில் எவ்வளோ எடுப்பாங்க காய்? வருஷத்தில் அவங்களுக்கு 2 ஏக்கரில் 5 ட்ரிப் எடுக்கலாங்க. நல்லா காய் எடுக்கலாம்னு சொன்னால் ஒரு ட்ரிப்புக்கு 1500 கிலோ எடுக்கலாம். ஒரு ட்ரிப்புக்கு? ஆமாம். 5 தடவை ஒரு ட்ரிப்புக்கு. ஆமாம். 1500 கிலோக்கு எத்தனை ஏலக்காய் வரும்? ஒரு 700 கிலோ வரும். கொண்டு வைங்க. பாதிக்கு பாதி வந்துடும். 700 கிலோ. ஏன்னா காவாசி தானே வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 5 கிலோவுக்கு 1 கிலோ வருங்க. அப்போ 5ல் ஒரு பங்குனா 1500 கிலோ எடுத்தோம்னா 250 கிலோ 300 கிலோ தான். அது கொஞ்சம் கூட நல்லா கருங்கா பழம் எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட வெயிட்டு கூடும்.
நம்ம பிஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் குறையும். ரைட். இலையில வாசம் வருமா தாத்தா? ஏலக்காய் வாசம் அப்படிலாம் வராது. வரும் அவ்வளவு ஸ்மெல் இருக்காது. ஆனால் அந்த காயில் ஸ்மெல் நல்லா வரும். காயில் ஸ்மெல் வரும். காயை தான் கண்டுபிடிக்கணும். வாங்க இந்த மேலே நம்மகிட்ட இருக்குல்ல, மேலே இருக்கா? இருக்குல்ல. எடுத்தது இல்ல, மரத்திலே அதுலேயே இருக்குல்ல. புடுங்குறோம். வாங்க. ஸோ இது மட்டும் அறுவடை பண்றோம். சாரி, இது மட்டும் தானே தாத்தா? இது மட்டும்தான். மேலே நம்ம ஏறி போக முடியாது, அங்கே கலையா இருக்கு. அங்கே கலையா இருக்கு. அவர் போலான்ட்டாரு. வா, நீயே பயப்படுற. ஒரு இந்த கீழே பெரிய செடி இருக்குல்ல, இது வழியே போய் அங்கே நின்று பார்த்தா தெரியும். சரிங்க தாத்தா. அப்புறம் அது வழியே திரும்பி வந்தது இங்கிட்டு போய் பார்க்கலாம். சரிங்க. இப்போ வந்த வழி தான் தெரியும் போகணுமா இல்லை இதில் போகலாமா தாத்தா? உள்ள இதில் போகலாமா? வாரீங்களா? வாங்க. வாங்க. நீங்க போவீங்கன்னா நான் வந்துடுவேன். 2 பேரும் ஒரே வயசு தான், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எனக்கு வயசு ஒரே வயசு தானா? ஆமா. சரி. சரவணை மதுரைக்கு வந்திருந்தாரு கல்யாணத்துக்கு. என் கல்யாணத்துக்கு வந்தார். விஷப்பூச்சி பின்றாதரா. ஷூ போட்டிருக்கோம், பேண்ட் போட்டிருக்கோம், இதை மீறி நம்ம விஷப்பூச்சி கடிக்குது. அட்டை பூச்சிலாம் வந்தா சூப் வச்சு குடிச்சிடும். அவர் மட்டும் விஷக்காயின்னு சொல்றது 2 நிமிஷம் லேட்டாக சொன்னாரா சொல்லிருக்கு. லெமன் மாதிரி இருந்துச்சு, கடிச்சாலும் பார்த்துருப்பேன். யாருக்கு வேணும் கரும்பு தோட்டம்? நிரஞ்சனுக்கு இருக்கு ஏலக்காய் தோட்டம். கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் யூஸ் ஆகாது. ஒட்டிக்கிறோம். வெல்க்ரோ மாதிரி ஒட்டிக்கிறோம். முள்ளு மாதிரி ஒட்டிக்கிறோம். ஓய், நான் வாரேன். ஏய், நில்லுங்க, வாரேன். இதுதான் ஆக்சுவலி வெல்க்ரோவுடைய கான்செப்டா. இதில் ஒருத்தர் வெல்க்ரோ எப்படி இருந்துச்சுமா, இப்போ நடக்கும்போது புல் இந்த முள்ளு ஒட்டுறது இருக்குல்ல, ஆமாம், அதை ஒட்டிக்கிட்டு ஒட்டும்போது தான் ஒருத்தர் நிப்பாட்டி அப்படியே பிடிச்சாரு ஏறிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு அடி வயதுக்கு நம்ம ஏற போகிறோம். ஐயோ, எப்படி ஏற? தாத்தா அசால்ட்டாக ஏறிட்டாரு. இது ஒரு வீடியோவாக போடுறேன் தாத்தா. முதல்ல உங்களுக்கு எந்த கால் எட்டுதோ அந்த கால் வச்சிருங்க. வச்சுட்டு அதில் ப்ரெஷர் கொடுத்து எங்க ஏறா, அது பிடிக்காம ஏறா. யானை ஏறி போக. கேமரா குழு வரட்டும், அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். பார்த்துவாங்க. நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி கேமரா குழு வந்துட்டாங்க. இதே மாதிரி நீங்களும். இது பூரா பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர். பிச் பண்ணுறாங்க. உன்னிப்பூ இது ரோஸ்ன்ற. இதே நிறைய கலர்ல இருக்குடா. லாவெண்டர். இது என்னது? டாஃபோடில்ஸ். டாஃபோடில்ஸா? இந்த இதே பூ தான் நிவி டிபியில் வச்சிருப்பா. நிவி டிபியில் வச்சிருப்பா, உடனே வீட்டில் விடுவாளா? அது சொல்லு. ஃபுல்லாக கணக்கெடுக்க கூடாது ஜி. படிச்சுட்டாங்க. பெரிவிங்கிள்ஸ்னா அதெல்லாம் ஒரு பூடா. எடுத்தா ஹைபிஸ்கஸ் தெரியுமா? தெரியும்டா. சூப்பர் தானே. சூஃப்ளவரா? ஷூ ஃப்ளவர் அது பேர். ஷூ ஃப்ளவரா? ஷூ ஃப்ளவர். ஹைபிஸ்கஸ்லாம் வந்து சயின்டிஃபிக். சின்ன வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ ரோசின்னு ஒரு வாரன் இருப்பாங்க. கதை இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க தான் வந்து இந்த ஹைபிஸ்கஸ்லாம் போய்
காலையில் பறிச்சு சாப்பிட கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக சாப்பிடியானா இல்லை. இதே பூ இப்படியே இருக்கும். நிவி டிபியில் வச்சுருப்பா. நல்லாயிருக்கும். போ. ஏதாவது அனிமல்ஸ் வச்சுன்னா சண்முகன் என் பேர் சொல்லு, போயிடும். அறிவக்காரன் அழகன் பேரன். இவ்வளவு தெளிவா மூஞ்சி மூடிட்டு வர நீ. வா வா. விழுந்துடாது. கலாப்பழம் மாதிரி இருக்குது. என்ன ஆரம்பிக்குது? இதெல்லாம் நம்மது தானா? செம்பருத்தி வரைக்கும் நம்மது தான். நாப்பில் செம்பருத்தி கொஞ்சம் பார்த்து வா. மேல செம்பருத்தி வரையா அந்த இருக்குடா சார்ப்பா. அதுல இங்க லெஃப்ட் இந்த சைடு லெஃப்ட் மேல மேல வரைக்கும் இருக்குங்க. மேல செம்பருத்தி இருக்கு அது வரைக்கும் தானே? ஆமா ஆமா ஆமா. இன்னும் தொலைஞ்சு போயிடுவா. கூடவே வா. குளிக்கிற மாதிரி இருக்கு. இது இந்த வேலிங்க செம்பருத்தி. அப்படியே போ. இதெல்லாம் எல்லாம் போடலையே தாத்தா. இந்த போட்டிருக்கோம்ல, போட்டு ரீப்ளான்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஏலக்காய் செடிக்கு இவ்வளவு கேப் ஒண்ணுமா அதான் இருக்காது. இதுக்கு இவ்வளவு கேப் போடணும். ஒண்ணுக்கு இன்னும் ஒரு 5 அடி கேப் ஒண்ணும். ஆமா, அடர்த்தியா வளரும். அவனை பாரு எவ்வளவு கூலா பாக்கெட்ல கை விட்டு வரான்னு. சொல்றது கேள்வி. இவன் அள்ளி போட்டு போயிடும் ஊருக்கு போகும்போது. இவனை கொண்டு போய் அங்கிட்டு விட்டுருங்க, மரத காட்டு வழியில. பேசாம அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செம்ம விட்டுருங்க. இவனே அங்கே தான் இருக்கேன், மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் தான் இருக்கேன். யாருங்க என்னதான் சொல்றா? அப்படியா? தனமணி ராஜ் தெரியுமா உங்களுக்கு? தனமணி ராஜ் தெரியல. தெரியல. போவோம் அடுத்து. அங்கே ஒன்று தாத்தா வேலை பார்க்குறதுன்னா எப்படி தாத்தா? களை எடுக்கிறதுனா எப்படி எடுப்பீங்க? அருவாவுக்கு இல்ல எதை எடுப்பீங்க? சுத்தி இருக்கிறத பூராமா எடுப்பேன். இதாண்டா களை. இதை பூரா எடுத்துடணும். ஆமா, இதெல்லாம் எடுத்துட்டு செடியை மட்டும் கிளீனா வச்சிடலாம். வச்சுதான் இது நல்லா இருக்கும். ஆமா, உரம் போடணும், மரம் அடிக்கணும், அந்த மாதிரி நம்ம ஊர்ல விவசாயம் பண்றாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி நம்ம மண்ணை போட்டு மேவி பாறைக்கு மேல மண்ணை போட்டு மேவி அதுக்கு பிறகு குழி எடுத்து நாற்று வைக்கணும். மண்ணை போட்டா போதும். மண்ணு போட்டா போதும். அடுத்தடுத்து மண்ணு போட்டு தேவையில்லை. மழை பெஞ்சு அரிசிட்டு வந்துடுவாரா? அரிக்காது. கல்லுக்கட்டு நம்ம கல்லுக்கட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் கல்லுக்கட்டை கொஞ்சம் உழி தொட்டோம்னா மண்ணு கீழே வராது. இந்த உரம்லாம் எப்படி தத்தா? அப்ப தென்னை மரம்லாம் பொட்டாசியம் அந்த மாதிரி போடுவோம். இதுக்கு நம்ம யூரியா டமஸ் டிஏபி இது எல்லாம் இந்த பொட்டாசியம் அது கலந்து உரம் போட்டோம்னா செடி குப்பு நல்லா வந்துடும். இவ்வளோ பெருசாக வந்துடுங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷம் நடந்தப்போ நல்லா பெருசாக இருந்துச்சு எல்லாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த போன வருஷம் வெயில் எடுத்துக்கிங்களா? பயங்கர வெயில். எல்லா காடும் பயங்கரமாக இந்த கடலில் கிணறு பயங்கரமான கிணறு இருக்குங்க. எப்பயுமே தண்ணி வத்தாது, மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கடையும் விழுந்து போச்சு. செடிகள் அப்படியே சாஞ்சிடுச்சு. அவ்வளவு பயங்கரமான ஹீட்டு. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தாத்தா. சரிங்க. அது யார் எக்ஸ்போர்ட்? ஒரு 10 ஏக்கர் வச்சுக்கோங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களோ? ஆமாம், 10 ஏக்கர். ஆமாம். இந்த 2 ஏக்கர் வச்சுக்கோங்களா போய் என்ன விற்பாங்க? இது நம்ம சம்சாரிகளுக்கு கொடுத்துருவாங்க.
சின்ன சின்ன இந்த சரக்கு வியாபாரிகள் இருக்காங்க, அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. இது ஏலத்துக்கு விட மாட்டாங்க, ஏலத்துக்கெல்லாம் விட மாட்டாங்க. இது நமக்கு காய் கூடுதலாக சொல்லி சொன்னால் நமக்கு ஆக்ஷனில் பதிக்கலாம். ஆக்ஷனில் எவ்வளோ ஆக்ஷனில் பதிகிறதுக்கு எவ்வளோ காய்? ஒரு 100 கிலோ இருந்தாலும் போதும். ஆக்ஷனுக்கு போகுது. ஆக்ஷன் நமக்கு கொஞ்சம் லேட்டாக விற்றோம்னா கொஞ்சம் லேட்டாக விற்றாலும் அதிகமாக கொஞ்சம் காசு கிடைக்கும். இப்போ காய் என்ன விளைச்சி பார்த்தா? இப்போதைக்கு 3000 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 3000 ரூபாயிலேருந்து காய் இருக்குது. கொஞ்ச நாள் முதல்ல போனோம்னு சொன்னால் 4000 ரூபாய்க்கு காய் இருக்குங்க. ஒரு கிலோவுக்கு 4000 ரூபா. 5000 ரூபா போன கடைலாம் இருக்குது. 5000 ரூபாய்க்கே வச்சுருக்குங்க காய். சீசன் பொறுத்து மாறும். சீசனை பொறுத்து. இது எப்படி தாத்தா அந்த காய் எப்படி மதிப்பிடுவாங்க? ஐயா நமக்கு சின்ன காய் பொடி காய் இருக்குது. ஆமாம். நம்ம சல்லடை அவங்களுக்கு 8 போல்ட் இருக்கு, 10 போல்ட் இருக்கு. அது சல்லடையில் போட்டு எடுத்துருவாங்க. சின்னதெல்லாம் பிரிஞ்சிடும். ஆமாம். பெருசெல்லாம் மேலே சல்லடையிலே நிற்கும். அப்போ அதை எடுத்து அது நம்ம ரகம் பிரித்து இது நல்ல காயின்னு சொல்லி அப்படி கையில் பார்த்து அப்போதான் அதில் விலை கூடும். அது சின்னதில் விலை குறையும். பெருசாக இருக்கிறது பூரா விலை கூடும். இந்த காரம் ஸ்மெல் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது எல்லா காயும் ஒரே மாதிரி தான். எல்லா காயும் நம்ம இந்த காயில் நல்லா ஹார்டாக இருக்கும். இதை காட்டிலையும் ஹார்டாக இருக்குன்னு சொன்னால் ஏட்டை நாட்டு ஏலத்தில் ஹார்டாக இருக்கும். இது நல்லா இருந்தாலும் இதத்தையும் நல்லா பார்ப்பாங்க. விலை கூடுதலாக கிடைக்கும். நல்லானிக்கு விலை கூடுதல். எக்ஸ்போர்ட்லாம் நல்லா லாபமாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு இப்போ சாதாரண எக்ஸ்போர்ட் பண்ணுற போது சம்சாரிகிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மொத்தம் சேர்த்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அவன்கிட்ட குடோன் இருக்கும் வச்சுருக்கேன். ட்ரையர்லாம் போட்டு இது பண்ணணும். நம்ம அவ்வளவு இது ட்ரையர்லாம் போட வேண்டாம். நம்ம பெரிய நல்ல பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே நம்ம ஸ்டாக் வச்சு இப்போ ஏலக்காயிலிருந்து ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்களே இந்த ஏலக்காயை. ஆமாம். காயிலிருந்து இது பச்சை காயிலையா அது எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரையர் போடணும். ட்ரையர் போடணும். ஏன் தாத்தா பச்சை காய்க்குள்ளே ஏலக்காய் இருக்குமா இல்லை பச்சை காய் சுருங்குறது தான் ஏலக்காயா? பச்சை காய் சுருங்குறது ஏலக்காய். பச்சை காய் சுருங்குறது தான் ஏலக்காய். இந்த அன்னைக்கு நான் பாக்கெட்டில் பார்த்தீங்கல்ல? ஆமாம். சுருங்கி போனது ஏலக்காய். பச்சையா இருக்குண்டா இது காய். இது பச்சையா இருக்கு, இது வெளுத்து போச்சு. ஆமா, அவ்வளவுதான். ட்ரையர்ல சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணும்போது உருகி இதே மாதிரி ஆயிரும். ஆனா நல்லா கிளியரா கலர் கிடைக்கும்னு சொன்னா பச்சை கலர்ல இருக்கும். பச்சை கலர் இருக்கு, பச்சை கலர்ல தான் இருக்கும். இது வெளுத்து போச்சு. ரகம் கம்மி. இது அங்கிட்டு போமா? போகலாம். இது இது மிளகுங்க. என்ன இது மிளகு. பறிக்கலாமா? இப்போ பறிக்காது, பிஞ்சுடா. இது மிளகு சைஸ் தானே இருக்கு. பாக்குறாரு இதை அப்போ அந்த காட்டை அப்படி விட்டாரு. நல்லா காய்க்கிற காய். நல்லா காய்க்கிற காடு. என்னதா கருப்பா பச்சை? ஓ, இது என்ன கருக்கணுமோ? ஆமா, அது இப்படியே தான் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். வெயில்ல போட்டு கருப்பாங்க. வெயில்ல போட்டு கருப்பாங்க. ஓ, வெயில்ல போட்டு கருப்பாங்க. இது உங்களுக்கு வேணுமா? நான் ஒரு கை பறிச்சுக்கிறேன். பறிச்சுக்கங்க. ஒண்ணும் இல்லையா? அந்த இடத்துல ஓனர் நம்ம. ஓ, அப்ப அது விலையே வச்சதுன்னு நினைச்சேன் நான். அதுக்காக பார்த்தேன். போதும்டா டேய். நான் அவர்கிட்ட கேட்கறதுனாலதான் ஒண்ணு, ஓன்ட்ட கேட்கறதா நான் ஏன் ஒண்ணு பறிக்கிறேன்? இருடா, ஒன்னே ஈவனா பறிக்க கூடாது. நான் 5 பறிச்சிட்டேன். ஈவனா பறிக்க கூடாது. இரு, ஒன்னே ஒண்ணு கொத்தா 6 எடுத்துட்டு ஒன்னே. அவ்வளவுதான், முடிஞ்சு. இவ்வளவு கொண்டு போய் என்னடா பண்ண போற? காய வச்சு மிளகு பண்ணி முட்டைக்கு போட்டு சாப்பிடுவேன். வச்ச பங்கு எப்பயா? இல்லடா. ஒரு இது அந்த காய் அந்த இதோட வித்துட்டாரு. கொஞ்சம் ஏதோ ஒரு சிக்கலுங்க. அது எத்தனை ஏக்கர்? 2 ஏக்கர். நல்லா இங்க இருக்கிற நல்ல தோட்டம்னாரு. வீட்டோட இருக்கோ? நல்லா கையில தான் வச்சிருக்கேன். நீ மிஸ் பண்ணிட்டு இன்னும் வேற எங்கேயாவது இருக்கா அதே மாதிரி? எங்க இருக்கு? இங்கிட்டு வேணா. போ 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 போ, சும்மா கேட்டேன். போடா போடா. ஏற்கனவே 1 கிலோ கொடுத்து. எங்கடா?
நான் சும்மா சொன்னேன் போ நீ போ. தாத்தா பின்னாடி தான் வராரு. தாத்தா பின்னாடி தான் வராரு. நான் ஒன்றும் பண்ணல உன்ன. இங்க வழி இல்லை அதனால சொன்னேன். பொறுமையா போ. இருறா வழுக்கு நீ விழுவ நானும் விழுவேன். நின்ட்டியா? நீ வழி விட்டா தாத்தாவோட வந்துடும். இப்படியே நில்லு, தாத்தாவோட வரலாம். நான் போய்க்கிறேன். வந்ததுக்கு மிளகு கட்டுச்சு. மிளகு 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 மிளகு. சூப்பர். குட்டி பையன் நான் முன்னாடி போய்க்கிறேன்டா. நினைச்சேன் நில்லு, உனக்கு வழி தெரியாது, நான் முன்னாடி போகிறேன். பார்த்துடா. ஓ நீயே வர பாலை பிடிங்க போகிற. கரண்ட் வயர் இருக்குது பார்த்து. தெரிஞ்சு இப்போ எங்கே போகிறோம்? பேசிட்டே வாங்க, ஏன் பேசாம வரீங்க? குட்டி பையா சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வா. அப்புறம் பேசு. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். போடு போடா, போட்டு நடந்து போ. இதுக்குள்ள இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஆமா இது இல்ல. ஸோ காட்டுக்குள்ள வேலி போடாம செம்பருத்தியை வரிசையா வச்சு வேலி பிடிச்சிட்டாங்க. முன்னானே டேய் குட்டி பசங்களா, முள்ளு இருக்குமா? இங்கெல்லாம் நிலச்சரிவுக்கு வேலையே இல்லை என்ன தாத்தா? இந்த பக்கத்து பாறை. பாறை இந்த வருங்க. அந்த உன்னிப்பதம் இருக்கு பார்த்தீங்களா? உன்னிப்பதிலிருந்து அதுக்கிட்ட அப்படியே பாறைங்க. உன்னிப்பதம்னா காஞ்சி போனது இந்த இருக்குல்ல, அது பூ பூ இருக்கு இல்லைங்களா? ஒரு ரோஸ் கலர் பூ. ரோஸ் கலர் பூ இருக்குல்ல, அதெல்லாம் பாறைங்க. இப்படியே சுற்றி பாறை. வெயில் அடிச்சோன்னா தாங்காது, படுத்துக்கிறோம். இது இருக்காதா? இது மேலே அந்த செம்பருத்திங்க. அந்த பாங்க பிரதர், நீங்க போங்க தாத்தா. வண்டியில ஒரு அழுத்து. இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க, இலக்க தொடச்சிட்டு போ. செடி வைக்க முடியாத மாதிரி, செடி வைக்க முடியாத மாதிரி ஓட்டுல. வெள்ளையங்கிரிலாம் ஏறிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு குழந்த மாதிரி இருக்கு. அது எப்படின்னே தெரியல தாத்தா. அந்த மாதிரி புதர்னு வச்சுக்கோங்க, தைரியமா விழுகலாம். உள்ள ஒரு பூச்சிப்பட்டை இருக்காது. நமக்கு அந்த வயசுல ஒன்றும் தெரியாது. ஏறும்போது பயந்துட்டேன், பூச்சி இருக்குமோ பட்டை இருக்குமோன்னு. இறங்கும் போதெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தான்.
சரிங்க இந்த தம்பி கம்பு எனக்கு கை மூடு கொடுங்க. இழுத்துடலாம் மாட்டேன். ஆ சாய் எனக்கு இந்த ஏலக்காய் பறிச்சுதா. ஏலக்காய் மெதுவாவா பொறுமையா அதை பறிச்சுதா. உனக்கு தெரியுமா? டேய் இந்த அது நிறைய பறி நிறைய பார்த்து ஒரு 5 பீஸ் மட்டும் பறிச்சுதான். இந்த அதுல நிறைய இருந்துச்சு. இந்த அதுக்குள்ள இருக்குதா. இங்கிட்டு வா, இது வழியா போ. தாத்தா எங்கேயோ காமிச்சாருடா எனக்கு. அங்கிட்டலாம் இல்லை, இங்கே தான் என்ட்ரன்ஸ்லேயே தான் காமிச்சாப்ல. எடுத்தா இன்னும் அந்த இடம் தான் தாத்தா காமிச்சார் எனக்கு. இருக்குடா, அங்க நிறைய இருக்குடா. அந்த பையனுக்கு மட்டும் காமி, என் தம்பிக்கு மட்டும் இல்ல பாப்பா, தம்பிக்கு காமி. எல்லாத்தையும் படிச்சுட்டா, எல்லாமே எடுத்துட்டியா? இல்ல அப்படி வா சுத்தி வா. எங்க இருக்கு? உள்ள எல்லாம் போகணும், மேலாப்ல இருக்கான்னு பாரு. இந்த இருக்கு பாருடா, இங்க பாரு. அங்க இருக்கு பாரு. இந்தா அப்படியே உனக்கு பின்னாடி பாரு. இருக்கு. ஏலக்காய் வேட்டை முடிந்தது. Ah.